ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க மாகாளியம்மன் கோயிலுக்கு தான். இந்த கோயிலுக்கு நாங்கள் சின்னதிலிருந்தே வந்து மாவிளக்கெல்லாம் எடுத்துட்டு சாமியை கும்பிட்றதுக்கு போவோம். இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. கோயம்புத்தூரில் காந்தி பார்க் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. சூப்பராக சாமி நல்லா சிங்காரிச்சிட்டு அழகாக இருக்குது பாருங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், வாங்க நான் எங்கே இருந்தேன் சின்ன வயசில் அப்படின்னு காமிக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. எங்கள் வீடு வந்து ரொம்ப நாளாக விற்காமல் இருந்துச்சு. லக்ஷ்மி நரசிம்மன் கோயில் கோயம்புத்தூரில் இருக்குது, உக்கடத்து பக்கத்தில். அது ரொம்ப ஃபேமஸான கோயில். அங்கே வேண்டி அந்த இடம் வந்து விற்றுருச்சு. இப்போ வந்து அந்த இடம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக போகுது. இந்த வழியாக இப்படி வந்துகிட்டே இருந்தோம்னாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இடம். இப்போ இந்த இடம் வந்து விற்றுருச்சு. எந்த கோயிலுக்கு நாங்கள் வேண்டணுமோ அதுக்கான வேண்டுதல்களை நாங்கள் செஞ்சாச்சு. லக்ஷ்மி நரசிம்மன் கோயில் உக்கடத்துக்கட்டை இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நிறையா பேர் கோயம்புத்தூர் சுற்றி இருக்க எல்லாரும் இங்கே வருவாங்க. இங்கே வந்து நம்ம வேண்டுதல்களை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ரிசல்ட் சீக்கிரமாகவே கைகூடி வருது. இப்போ இந்த கோயிலை வந்து நல்லா பெருசுப்படுத்தி விரிவுபடுத்தியிருக்காங்க. எல்லாரும் வந்து விளக்கு வைக்கிறாங்க. நிறைய சிலைகள் இருக்கிறது. பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. இங்கேயே வந்து விளக்கு போடலாம். அங்கேயே வந்து விளக்குக்கான சாமானம் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிக்கலாம். அந்த விளக்குகளை வந்து நம்ம விளக்கேற்றுறதுக்குன்னே தனி செக்ஷன் இருக்குது. அங்கே வந்து நிறையா சிலைகள் இருக்குது. நம்ம வேண்டுதல்களை அங்கே வச்சு நம்ம மன திருப்தியாக சாமி கும்பிட்டு வரலாம். உங்களுக்கும் இங்கே கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பாக இந்த உக்கடத்துக்கட்டை இருக்க லக்ஷ்மி நரசிம்மன் கோயில் வாங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. இது சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குது. உக்கடம் ஸ்டாப் அதுதான் இதோட ஏரியா. சனிக்கிழமையானா இங்கே வர்றது வந்து ரொம்ப விசேஷம். அஷ்டலக்ஷ்மி சுற்றிலையும் இருக்கும். அப்படியே நானும் ஒரு வேண்டுதலை சந்தானலக்ஷ்மி கிட்ட வச்சுட்டு வந்தேன். பெருமாள் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து இந்த கோயிலை கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணணும். இது வந்து விளக்கு போடுற ஏரியா. உற்சவமூர்த்தி வந்து பக்கத்தில் இருக்குது. இங்கே விளக்கு போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து அந்த உற்சவமூர்த்தியை நம்ம பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதோட சக்கரத்தாழ்வார் அந்த மாதிரி சுற்றிலையும் வந்து நிறையா ஒரு 2-3 சிலைகள் இருக்குது. அதுக்குன்னு தனியாக பூஜைகள் எல்லாம். இதுதான் உற்சவமூர்த்தி. அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிரசாதம் வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.